நான் வரேன், அடுத்த சுற்றுல வரேன் திரு சங்கரநாராயணன் பேசிட்டு. சார், தேசிய புதிய கல்விக் கொள்கை லட்சணம் என்னவா இருக்கு இந்தி பேசுற மாநிலங்கள்? சரி, ஓகே. தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டா, மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டா கல்வியின் தரம் உயர்ந்துருச்சுன்னு எதையாவது புள்ளி விவரங்கள் எங்கேயாவது இருக்கா? இல்லை, நன்றி கார்த்திகேயன். கடைசியாவது வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆக்சுவலி கொஞ்சம் இன்டர்ப்ட் பண்ணாமல் சொல்லிட்டீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் கொடுங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பேசுங்க. இப்போ நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை வந்த பிறகு முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் என்ன பேசப்பட்டுச்சுன்னா, 3வது மொழியாக ஹிந்தியை வந்து அவங்க திணிக்கிறாங்க. அது நம்ம தமிழ்நாடு இருமொழி கொள்கையை கொண்ட மாநிலம். இந்த இருமொழியை பேசியே நம்ம இவ்வளவு இண்டெக்ஸ்லையும் வளர்ந்துருக்கிறோம். எல்லா பேராமீட்டர்ஸ்லையுமே நம்ம தமிழகம் உயர்ந்து இருக்கிறது. அப்போ நான் ஒரு கல்வியாளர் என்ன பார்க்குறேன்னா, எதையாவது ஒன்று திணிச்சா அது தவறுங்க, அதே மாதிரி எதையாவது ஒன்று தடுத்தாலும் தவறுது. அப்போ நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடை உடுத்தணும், நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் இந்த பெற்றோர்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் நம்ம வந்து ஒரு வெசட்டைலாக ஒரு குழந்தை வரணும், 360 டிகிரி எல்லா ஸ்கில்லும் வரணும். சில அந்த மாணவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அது மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு அடிப்படை வசதிகள் இருக்கிற ஒரு சாலை வசதி, ஒரு குடிநீர் வசதி மாதிரி ஒரு கல்விக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி டிஜிட்டல் கல்வி கிடையாது. இப்போ சைபர் கிரைம் பற்றி படிக்க வேண்டியிருக்கு. அப்போ காலப்போக்கில் டெக்னாலஜி வளர்ச்சியில் அது சம்மந்தமான படிப்புகள் படிக்க வேண்டியிருக்குது. இப்போ நம்ம வந்து குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன்லாம் வந்துருச்சு இல்லையா, எல்லாமே நம்ம ஆதரிக்கிறோம். அப்போ ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மன் மொழி கற்றா தான் ஜெர்மனிக்கு போக முடியும். ஆனால் நம்ம நாட்டில் ஒரு மாநிலத்தின் இன்னொரு மாநிலத்துக்கு போச்சுல ஒரு மொழி வந்து எல்லா மாநில மக்களும் பரவலாக பேசப்படுறது. அதை வந்து நம்ம ஊக்குவிக்க கட்டாயப்படுத்தணும்னு சொல்லலை, அதை படிப்பதற்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கறதே நம்மளுக்கு அரிதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர் தொகையில் 50% மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க, ஒரு 50% மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த 3 மொழியை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அரசு பள்ளியில் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அப்போ நம்ம வந்து பேராமீட்டர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா, அப்போ அந்த அரசு பள்ளி மாணவர்கள் வந்து போராடி வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிக்கிறாங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸை பார்த்துட்டீங்கன்னா, பெரிய பெரிய விஞ்ஞானிகள், அறிவாளிகள்லாம் பார்த்துட்டீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் வராங்க. ஆனால் அவருக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட அவங்க அடுத்த படிநிலைக்கு அரசு பள்ளியில வந்து காலை சத்துணவு கொடுக்குறாங்க. சரிங்க. புதுமை பெண் திட்டம் கொண்டு வராங்க. சரி. தமிழ் புதவலன் திட்டம்னு ஒன்று கொடுக்குறாங்க. சரிங்க. அப்புறம் இலவச சீருடை கொடுக்குறாங்க, இலவச காலணி கொடுக்குறாங்க, இலவச புத்தகங்கள் கொடுக்குறாங்க, கல்வி கட்டணமே இல்லாமல் கல்வியை சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கேயாவது வேலைக்கு போகணுன்னா தமிழ், உலகம் முழுவதும் வேலைக்கு போகணும்னா ஆங்கிலம்னு 2 மொழிகளை கற்றுக் கொடுக்குறாங்க. மேற்கொண்டு வசதிகள் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி கற்றுக்குறாங்க. இதில் எங்கே இதை நீங்கள் பின்பற்றினாதான் இந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுப்பதற்கே, காலை உணவை கொடுப்பதற்கே, இல்லை இலவச புத்தகங்கள் கொடுப்பதற்கே, இலவச வகுப்பறைகள் கட்டி கொடுப்பதற்கே நாங்கள் நிதியை கொடுப்போம்னு ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு 3வது மொழியை கற்றுக் கொடுத்தாதான், கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நெருக்கடி கொடுக்கணுமான்னு அவங்க கேட்கறாங்க. அதுதான் தமிழச்சி தங்கப்பாண்டி. என்னுடைய புது எப்படின்னா, இப்போ இந்த சர்வ சிக்ஷா அபியான், சமஸ்த சிபியா அபியான்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஃபண்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்றதுக்காக தமிழக அரசினுடைய அரசு பள்ளிகளில் ஒரு கணினியல் வகுப்புகள் கட்டுறதுக்காக 50 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் கொடுத்தோம். அந்த 500 கோடி ரூபாயை அந்த நாங்கள் என்ன பர்பஸுக்காக கொடுத்தோமோ அந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை, அந்த கணிப்பொறியியல் துறைகள் லேப் கட்டவில்லை. அந்த ஃபண்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து அவங்க நாங்கள் எதுக்காக ஃபண்டை கொடுத்தோமோ அதை சரியாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற தகவல்களை அமைச்சர் சொல்றார், தர்மேந்திர பிரதான். அந்த ப்ரீவியஸ் டேர்ம்ல கொடுத்த ஃபண்டு வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுக்கப்பட்ட ஃபண்டு. அதை வந்து எந்த ஒரு அரசு பள்ளிகளையுமே அதை கட்டமைப்பு செய்யப்படவில்லை, ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. இப்போ நான் கொடுக்க ஃபண்டை வந்து அவங்க வேற எதுக்கு பயன்படுத்துறாங்க, அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்ல பேசல, ஏற்கனவே சொன்னதான் சொல்றேன். அப்போ அவங்க சொல்லக்கூடிய இதுக்கு நம்ம எப்படி நம்ம நியாயப்படுத்த போறோம்? இல்ல நீங்க கொடுத்த ஃபண்டை நான் கேட்டா யூஸ் பண்ணிட்டோம், அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ், அதாவது நம்மளுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர்கள் வந்து கொடுத்த அந்த கடிதத்தை நீங்க படிச்சா ஒரு மாதிரி பொருள் கொள்ளலாம், நான் படிச்சா நான் ஒரு மாதிரி பொருள் கொள்ளலாம். சோ ஆங்கிலத்தில் உள்ள பியூட்டியா தான். இப்போ நீங்க வந்து அந்த வார்த்தைகளை வந்து வார்த்தைகள் அப்படியே தானே இருக்கு. நாங்க ஒரு குழு போடுறோம், சொன்ன மாதிரி we are keen to implement this scheme after fixing the committee அப்படி சொல்லச்சல. அப்ப கமிட்டி கேட்பாங்க இல்லையா, கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன, அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன மத்திய அரசு கடிதம் கொடுத்தீங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏகே ராஜனோட கமிட்டியோட அறிக்கை பொதுவெளியில இருக்கு இல்ல, அத தர்மேந்திர பிரதான் ஒத்துக்கிட்டு தானே கடிதம் அனுப்புறாரு. முதல்வருக்கு அனுப்பும் போதே நீங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ளலன்றத குறிப்பிட்டு தானே அனுப்புறாரு. அதுதானே திரு அருணன் நம்மளுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் அனுப்பின கடிதம் பொதுவெளியில் இருக்குது.
இப்போ ரெண்டாவது அவங்க குழு அமைச்சிருப்பாங்க இல்லையா, குழு அமைச்சு எங்க குழு இந்த குழுவின் அடிப்படையில் பரிந்துரையின் அடிப்படையில் நாங்க வேண்டாம் நிராகரிக்கணும்னு ஒரு கடிதம் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அது பொதுவெளியில் நம்மளுக்கு இல்லை. இல்ல எம்ஓஐ சார் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசுங்க சார். எம்ஓயு இது பண்றாங்க கொடுக்குறாங்க, அந்த எம்ஓயு அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாடிஃபை பண்ணி திருப்பி அனுப்புறோம். எங்க எம்ஓயு இல்ல நீங்க மாடிஃபை பண்ணி அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லி தான் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை முதல்வர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு, தெளிவா சொல்றாரு. அதுலதான் குறிப்பிட்டிருக்காங்க, அதுலதான் சொல்றாங்க NEP இருக்கு, NEP நாங்க தான் ஏத்துக்க மாட்டோமே, அது குப்பையில தூக்கி போட வேண்டிய விஷயம். அது எப்படி PM அடிப்படையான ஒரு கேள்வி. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழக அரசு வந்து மாநில கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு அமைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ அப்ப அந்த குழுவை வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது? இப்போ தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்னா இப்போ தமிழக மாணவர்கள் எந்த கல்விக் கொள்கையில படிக்க போறாங்க? இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துல தான் இதுவரைக்கும் அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்கு. அப்ப வாட் இஸ் புதிதாக ஒரு மாநில கல்விக் கொள்கை அந்த நீட் ஃபார் மேக்கிங் திஸ் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இல்ல, அந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அடுத்த கல்வியாண்டுல அவங்க அமல்படுத்தலாம். அது குறித்து இன்னும் இறுதி முடிவை அவங்க அறிவிக்கல. இல்ல அதான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய மே மாசம் 4ஆம் தேதி நீட் எக்ஸாமே வரப்போகுது. இப்போ நம்ம வந்து ஃபார் 4-5 இயர்ஸா வந்து சார் நீட் வேற பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல இல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு கமிட்டி போட்டு நம்ம நீட் விலக்கு பெற்று தருவோம் சொன்னா அப்ப மாணவர்கள் குழப்பத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ நீட் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ தேசிய கல்விக் கொள்கை நாங்க பின்பற்ற மாட்டோம், மாநில கல்விகள் வரப்போகுது சொல்லியாச்சு. அப்போ பேரண்ட்ஸ் பெற்றோர் இருப்பாங்க இல்லையா, அப்ப நம்ம குழந்தை எந்த கல்விக்குள்ள படிக்க போகுது? தேசிய கல்விக்குள்ள படிக்குமா? சிபிஎஸ்இல படிக்கிறவங்க அந்த பாடத்திட்டத்துல இங்க சமச்சீர் கல்வி அதுதான் சொல்றேன். இப்ப சிபிஎஸ்இ நம்பர் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஆர் இன்கிரீசிங் எவ்ரி இயர். அப்போ அங்க வந்து 3 மணிக்குள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அப்போ நம்ம மாநில அரசு இன்டைரக்டா சிபிஎஸ்இ கல்வியை ஊக்குவிக்குதான் கேள்வி வருமா இல்லையா? இடைவேளைக்கு பிறகு